படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஃப்ரெட் ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க கிளாஸ்டர்னு சொல்லி ஒரு இடத்துல வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 குழந்தைங்களுக்கு மேலே இருக்காங்க. அவங்க குழந்தையெல்லாம் ஸ்கூலில் விளையாட்டுக்கு பேசிக்கிட்டா கூட எங்கள் அப்பா அம்மா எங்ககிட்ட ரொம்பவே கண்டிப்பாக இருப்பாங்க. நாங்கள் ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணால் கூட எங்களை போட்டு அவ்வளோ தூரம் அடிப்பாங்க. அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏதாச்சும் என் பேச்சை கேட்கலன்னா உங்கள் பெரிய அக்காவை கொலை பண்ண மாதிரியே கொலை பண்ணி கண்ட துண்டமாக வெட்டி வீட்டுக்கு கீழே புதைச்சிருவோன்னு சொல்லிட்டு எங்களை அடிக்கடி மிரட்டுவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேச்சு வாக்கில் பேசிக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சு அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் போலீஸ்கிட்டையும் போயிருது. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெட்டை கைது பண்ணி அவரை விசாரிக்கும் போது இந்த மாதிரி உங்கள் மூத்த பொண்ணு நீங்கள் தான் கொலை பண்ணி புதைச்சிங்களான்னு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் காட்டுறாரு. ஸோ போலீஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்க ஒரு உடல் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 12 மனித சிதைவுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, ஃப்ரெட் வெஸ்ட் ஏன் இந்த மாதிரி கொலைகள் பண்ணி புதைச்சாரு, இதையெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா, உண்மையாகவே அங்கே 12 சடங்குகள் மட்டும்தான் இருந்துச்சா, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சுன்றது தான் இந்த